திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே இருசக்கர வாகனங்கள் மோதிய தகராறு சமரசம் செய்த திமுக நிர்வாகியின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கனிராஜ் வழங்க கேட்கலாம். கனிராஜ், வணக்கம். தற்பொழுது அந்த வீட்டில் இருந்தவர்கள் யாருக்கேனும் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பழைய வத்தலகுண்டு கன்னிமார் கோவில்பட்டியை சேர்ந்த ஒருத்தருக்கும் பட்டாளம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ஒருத்தருக்கும் இடையே பழைய வத்தலகுண்டு கண்மாக்கரையில் இருசக்கர வாகனங்கள் மோதிய தகராறுல கோஷ்டி மோதல் ஏற்படுது. அந்த கோஷ்டி மோதலை சமாதானப்படுத்துவதற்காக பழைய வத்தலகுண்டை சேர்ந்த வத்தலகுண்டு ஒன்றிய திமுக விவசாய தொழிலாளர் அணியோட அமைப்பாளர் காலவாசல கண்ணன் அப்படிங்கிற ஒரு சமரசம் பண்றாரு. சமரசம் பண்ணதுக்கு அப்புறம் நேற்று நைட்டு வீட்டுக்கு போயிறாரு. நள்ளிரவுல அவர் வீட்டு முன்னாடி பயங்கர பெட்ரோல் குண்டு வெடிச்ச சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க மற்றும் அந்த வீட்டுல இருக்கவங்க அலறி அடிச்சு வெளியே இருந்துச்சு பார்த்தபோது பக்கத்துல மற்றொரு வீட்லயும் பெட்ரோல் குண்டு வீசுறது தெரியுது. இதனால அந்த பெட்ரோல் குண்டு வீசிய நபரை அந்த பொதுமக்கள் மற்றும் அந்த பாதிக்கப்பட்ட எல்லாருமே அவங்களை மடக்கி பிடிக்கிறாங்க. அவனை பிடிக்கும்போது அவன் கையை வச்சிருந்து, அதாவது அந்த கலைஞர் காலனி சேர்ந்தவன், பழைய வத்தலகுண்டு கலைஞர் காலனி சேர்ந்த 26 வயது உடைய மணிப்பாண்டி என்பவர் தான் அந்த பெட்ரோல் குண்டு வீசினது தெரிய வருது. அவரை மடக்கி பிடிக்கும்போது அவர் வச்சு இந்த கத்தியால தனக்கு தானே வெட்ட முயற்சி பண்ணும்போது காயம் ஏற்படுது. இது குறித்து வத்தலகுண்டு போலீசாருக்கு தகவல் தெரிஞ்சு வத்தலகுண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பொறுப்பு விக்டோரியா மற்றும் போலீசார் அந்த காயமடைந்த மணிப்பாண்டிய மருத்துவமனையில சிகிச்சையாக சேர்த்து இது சம்பந்தமா காலவாசல் கண்ணன் அவர் கொடுத்த புகாரின் பேர்ல வழக்கு பதிவு செய்து மணிப்பாண்டியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. திமுக நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் பெரிய உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.